சட்டசபை நேரலை குறித்து அதிமுக கேள்வி கேட்பது வேடிக்கை. அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி. சட்டசபை நடவடிக்கைகளோட நேரலை ஒலிபரப்பு தொடர்பா அதிமுக எழுப்பி வரக்கூடிய கேள்விகளுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கடும் பதிலடி கொடுத்திருக்காரு. போன ஆட்சியில முதல்வரோட பேச்சு மட்டுமே நேரலையில ஒலிபரப்பப்பட்ட நிலையில இப்போ அதே விவகாரத்துல அதிமுக கேள்வி எழுப்புறது வேடிக்கையா இருக்கிறதா அவரு விமர்சனம் பண்ணிருக்காரு. இத பத்தி அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்திச்சு என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு இயக்கத்துல இணைகிறது அப்படிங்கிறது எல்லா கட்சியிலயுமே வரவேற்கத்தக்க ஒண்ணு. தாவேகா தலைவர் மக்களுக்கு நன்மை செய்ய போறாரு. இவர் வழியில நின்னு எல்லா பணிகளையும் ஆற்றுவோம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிற போதும் மக்களுடைய வரவேற்பு இருக்குது. மாற்று கட்சியினர் சொல்வது மாதிரி கிடையாது. இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான சிந்தனையோட, தொலைநோக்கு பார்வையோட முதல்வர் விஜய் செயல்பட்டு திட்டங்களை தீட்டி வராரு. தாவேகாவுக்கு வலு சேர்க்கிற வகையில நிறைய இயக்கங்கள்ல இருந்தும், குறிப்பா அதிமுகவுல இருந்து பலரும் இணையறாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்னதான் நீங்க மனசுல வச்சுக்கணும். திமுகவுடன் கூட்டணி சேர்ந்து ஒரு முதல்வர் ஆகலாம் அப்படிங்கிற சிந்தனையே தவறு. எம்ஜிஆர் ஜெயலலிதா காட்டின வழியில எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்தி போகல. அந்த வகையில தான் பலரும் இன்னைக்கு தாவேகாவுல இணைஞ்சிட்டு வராங்க. அதனால எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தான் யோசிக்கணும். போன ஆட்சியில சட்டசபையில முதல்வர் பேசுறது மட்டுமே நேரலையில வந்திருக்கு. வேற யாராவதோட பேச்சு வேற யாரோட பேச்சும் வராது. ஆனா இப்போ அதுக்கு அதிமுக கேள்வி கேட்கிறது வேடிக்கை. ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். யாருக்கும் பாகுபாடு இல்லாத வகையில செயல்படுவோம். இதுவரைக்கும் கட்சியில இணைஞ்சு யார் மேலயும் எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்ல அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னாரு.